ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். சற்று முன் மாரிதாஸ் அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸ் சொல்லியிருக்காரு. முக்கியமாக திமுக அரசும் காவல்துறையும் பல விஷயங்களை மூடி மறைக்கின்றதா அப்படிங்கிறத மாரிதாஸ் அவர்கள் அவருடைய ட்விட்டர் மூலம் தெரிவிச்சிருக்காரு. முக்கியமாக காஞ்சிபுரத்தில் 5 வயது சிறுவன் பாலியல் கொலை செய்யப்பட்டிருக்கான். சென்னை அண்ணா நகர் சிறுமிக்கு நடந்தது போல் இதையும் மூடி மறைங்கடா அப்படின்னு சொல்லி மீடியாவும் திமுக அரசும் இணைந்து மொத்த சிறுவர் சிறுமிகள் பாதிப்பு விவகாரங்களில் நீதி கிடைப்பதில் ஆபத்தான நிலையை உருவாக்கி வச்சிருக்கானுங்க. குற்றம் குறைவு என்று கணக்கு காட்ட இவனுங்களே வழக்கை எடுப்பது இல்லை அல்லது வேறு வகையில் முடிப்பது, அதன் வழி திராவிட மாடல் அரசு நல்ல அரசு என உருவகம் செய்ய வேண்டும் என்ற விளம்பர ஆசைக்கு சிறுமிகளுடைய நீதி சாவடிக்கப்படுகிறது அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வெளியிட்டிருக்காரு. முக்கியமா என்ன குற்றச்சாட்டு, சிறுமிக்கு என்ன நடந்தது, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு சிறுவன் பாலியல் கொலை, தற்போது என்ன நடந்தது அப்படின்னு விகடனில் மேற்கோள் காட்டி மாரிதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. காவல்துறை பொறுப்பு வகிக்கும் திராவிட மாடலே கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? முதலமைச்சரே தலையிடக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான வழக்கு என்கிற கேள்வி எழலாம். அதே கேள்விதான் நமக்கும். உயர்நீதிமன்றமே தலையிட்ட பிறகும் கூட காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கும் மு.க. ஸ்டாலின் கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாத அளவுக்கு குற்றம் சாட்ட நபர் அத்தனை செல்வாக்கானவரா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. சார், பதில் சொல்லுங்க. நாங்கள் இது சார்ந்து முழு ஆதாரத்தையும் வெளியிட்டுள்ளோம். ஆனால் உருப்படியாக ஒரு நடவடிக்கையும் இல்லை. 10 வயது சிறுமி 7 நாள் பாலியல் கொடுமை. இதே ஊபி, உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில் நடந்தால் இந்நேரம் எல்லாம் பேசி கருத்து சொல்லியிருப்பானுங்க அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் தற்போது அந்த விகடன் போட்ட அந்த நியூஸ் போல பகிர்ந்து அவருடைய கருத்துக்களை கிழித்து தொங்க விட்டுருக்காரு. முக்கியமாக திமுக அரசுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு எச்சரிக்கையாக கேள்வி எழுப்பியிருக்காரு. முக்கியமாக சிறுவர்களுடைய இந்த பாலியல் வழக்குகள் இதை ஒரு வழக்காக கூட எடுத்துக்க மாட்டாங்க. இதை எந்த அளவுக்கு சீக்கிரட்டாக முடிக்க முடியுமோ முடிக்கிறாங்க. அதாவது ஒன்று அந்த குற்றம் சாட்டப்பட்டவன் ஒரு செல்வாக்கு மிக்க நபராக இருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த வழக்கை எடுத்துக்கொண்டால் இந்த திராவிட மாடல் அரசில் இது மாதிரி தவறுகள்லாம் நடக்குது அப்படின்னு அரசுக்கு கெட்ட பெயர் வந்துருமோ அப்படிங்கிறதுனால கூட இந்த வழக்கை எடுத்து விசாரிக்காம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மாரிதாஸ் அவர்கள் வச்சிருக்காரு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.